பரிதாபப்படுவாங்க. ஆனால் நான் எப்படி நான் தாங்க அவங்க மேலே பரிதாபப்படணும். என்ன இப்படி நொறுங்கி ஏறிச்சு? ஓ ஊட்டி ரைட் எபிசோட் 2. இது பார்த்தீங்கன்னா போன விலாகோட கண்டினியூட்டி. ஸோ இந்த விலாகில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி ஹில்ஸ் ஏற வரை கண்டினியூ பண்ணியிருப்போம். அண்ட் ஒரு சில கிளிப்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்க முடியாது. எதனால் நம்ம கூகுள் பிக்சல் ஃபோன் போயிடுச்சு. அதை நம்ம ரெடி பண்ண கொடுத்துருக்கோம். அதோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கொடுத்துறேன். சரி காதில் மாட்டிக்காங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நல்ல ஒரு ரோடு பிடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் டாப் அண்ட் செக் பண்ணலாம். 1 minute. யா 103. ஏன்னா இதுக்கப்புறம் வண்டி வர ஆரம்பிச்சுருங்க. அதனால் கொஞ்சம் கம்மியாக ஓட்டுவோம். ப்ரோ இருந்துட்டு ப்ரோவே சொன்னார் காலைல ஃபோன் பண்ணிட்டு எங்கே ப்ரோ ஊட்டி ஏறிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை ப்ரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோ நம்ம வண்டியை டாப் அண்ட் செக் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி டாப் அண்ட் செக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரோடு கிடச்சிச்சுங்க. ஆனால் எனக்கு நம்ம பையன் அப்படி இது பண்ண வரல. ஏன்னா ப்ரோ நம்மளை நம்பி பைக் கொடுத்துருக்காரா. ஸோ கொடுக்கும்போது ரிட்டர்ன் பக்காவாக கொடுக்கணும்னு இருக்கு. நம்ம விலாகில் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் நிறைய வாட்டி நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க. நான் ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை கொடுப்பேன். ஆனால் அந்த பொருள் ரிட்டர்ன் வரும்போது ஒன்று உடஞ்சிரும், இல்லை அந்த பொருளை தொலைச்சிருவாங்க. தொலைச்சதுக்கப்புறம் சாரி மாப்பிள்ள நான் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பேச்சு மூச்சை கூட எடுக்க மாட்டாங்க. நான் கூட நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஒரு வழி கேட்கலாம், நான் கேட்ட சங்கடத்தில் முடிஞ்சிடும். அது வேறு ஒன்று இருக்கா. ஏன்னா எல்லாமே 100 பொருள் 200 பொருள் இருந்தால் பரவாயில்ல. எல்லாமே ஆயிரங்கள் கணக்கில் வாங்கின பொருள். நம்மளோட கோப்ரோ, நம்மளோட மைக்கும் சரி, அதுக்கப்புறம் நம்மளோட மெமரி கார்டும் சரி. மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 256 வாங்கணும்னு நினைக்கிறேன். 1800 1900 2000 மெமரி கார்டு. அதுவும் அதே மாதிரி தான் தொலைச்சிட்டாங்க. நான் வாங்கி தரேன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை. இதே நம்ம அவங்க பொருள் எதாவது பண்ணியிருந்தோம் அவங்க வெளிப்படையாக கேட்டுடுறாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி கேட்க மனசு வர மாட்டேங்குது. விடுங்க நல்லா இருந்துட்டு போகிறாங்க இதில் விட்டுறாதான். ஆனால் நாள் அப்படி இல்லைங்க. நம்மக்கிட்ட யாராச்சும் ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அந்த பொருள் நான் ரிட்டர்ன் எப்படி கொடுத்தாங்களோ அதை விட அந்த பொருளை வேறு லெவலில் கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதான் ஸ்டார்டிங்கில் கூட சொன்னாங்க நம்ம ப்ரோவோட பைக்கில் பேட்டரி ப்ராப்ளமாக இருக்குது. கொடுக்கும்போது நம்ம பேட்டரி சார்ஜ் போட்டு கொடுத்துலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது இல்லாமல் நாளைக்கு காலேஜ் வர போனோமா, இன்கேஸ் நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டு அந்த டைம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஷெட் இருக்குங்க, அங்கே கொடுத்து நம்ம பேட்டரி சார்ஜ் போட்டு கொடுத்துடலாம். இது எந்த ஊர்னு வேறு தெரியலையே. சொன்னால் அவ்வளோதான். நம்ம ஸ்டேஷனில் குறைச்சிருவாங்க. இது என்ன இது காரமடையா? இன்னொரு கேமரா இருக்குன்னா அந்த கேமராக்கு பேட்டரி இல்லையே. உன் ஃபோனில் வேணா உன் ஃபோனில் வேணா வீடியோ எடுக்கிறியா? மைக் அங்கே நான் மாட்டி தரேன். உன் ஃபோனில் வேணா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்ல, மைக் இருக்கு மாட்டி தரேன். ஓகே எல்டிஎஃப். ஆமாம் நீ வேணா விலாகா மேக் பண்ணி போகிறதா போடு. விலாகா மோட்டோ விலாக் இல்லாமல் நார்மல் விலாகா, மோட்டோ விலாக் இல்லாமல் நார்மல் விலாகா போகிறேன்னா போடு. எல்டிஎஃப் நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் ஊர்கிட்ட இருக்கோங்க. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் வெள்ளிங்காடு தான் நினைக்கிறேன். எங்கேயோ போர்டு போட்டிருக்குமே. ஏன் போட்டிருக்கீங்க? ஏன்னா அந்த போர்டு நல்லா நோட் பண்ணியிருக்கேன். டிடிஎஃப் வாசன் நான் வீட்டுக்கு போயிருக்கேன்னா அங்கே போனதில்லை, அந்த ரோட்டில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வழி தெரிஞ்சது இல்லைங்க எனக்கு. மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் 7 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு. அண்ட் வெள்ளிங்காடுக்கு பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நினச்சி பாருங்களேன். நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு அடையாளங்க. கோயம்புத்தூரை பொறுத்தளவு யூடியூபர்னால 2-3 யூடியூப் சைபர் டெக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் பிராண்டிங். அதெல்லாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டோ விலாக்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். எனக்கு பைக்கிங்னா ரொம்பவே பிடிக்குங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோவோட பைக் பார்த்தீங்கன்னா நான் தான் லூப் அடித்தேன். நான் என்ன நினச்சேன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினச்சேன். ஏன்னா நான் காலை ட்ரிப்பு போகிற உண்மையாக ஊட்டி ரேட் போகிற ஐடியாவே இல்லை. ஏன்னா உண்மையை சொல்ல போனால் டீ குடிக்கிறதுக்காக ஊட்டி பேர். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கே இல்லை. நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கங்க. அந்த இடத்துல மழை சூப்பராக தெரியுது. மேகமாக மிஸ்டானு தெரியல, ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, லடாக் ரைட் பண்ணணும்னு ஆசை. லடாக் ரைட் அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பாக கிளம்பிடுவோம். லடாக் ரைட் பார்த்தீங்கன்னா ஜூலை 26 இல்லை 27 கிளம்பிடுவோம். அதே மாதிரி 2026 கிளம்புறவங்க யார் யாருன்னா நம்ம யூடியூபர் ஸ்குவாடோட போகிறோம். நீங்கள் வர விருப்பம் இருந்தால் கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வழியை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கோபுர தூரமாக தாங்க காட்டும். விடுங்க ஊட்டிவே நம்ம மலப்புற போனப்போம். இதெல்லாம் என்னதுங்க? நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். எங்கிட்ட பைக்கில் அப்புறம் அப்படின்னு நினச்சிங்க ஒரு பிரச்சனை இல்லை. ஹெட்செட் தூக்கி காதில் மாட்டிக்கோங்க. வெளியே வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவோம்.
நிறைய நம்ம R15 இருந்தால் நான் நிறைய ஆங்கிளில் காட்டியிருப்பேன். இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, அங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஆனால் இந்த ஆங்கிள் எனக்கு எப்படி தெரியும், எனக்கு வேறு பயமாக இருக்குது, கோப்ரோ பறந்துருன்னு. இது வேறு ப்ரோ போல்ட்டு போட்டு தான் மாட்டியிருக்காரு, இருந்தால் லைட்டாக பயமாக இருக்குங்க. அந்த இடம் வேறு லெவலில் இருக்குதுங்க. இங்கே வேறு இங்கே என்ன போட்டிருக்காங்களே, இது என்னது, வண்ண மீன்கள் கண்காட்சி. மீன்கள் சாப்பிட்ற இடம் இருந்தால் போயிருக்கலாம். ஸோ ஃபுல்லாக இருக்குங்க, நல்லா இருக்குது, பார்க்கவே கண்ணுக்கு பரவசமாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக மழைங்க, நல்லா சில்னஸ் நல்லா ஃபீல் ஆகுது, லைட்டாக நல்லா காற்றடிக்குதுப்பா. ஓகேங்க, இதில் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆங்கிள் காட்டுறேன். LTF அப்படியே ஃப்ரேமை பாருங்க, வேற லெவலில். இந்த மாதிரி ரோடு தாங்க ஓட்டணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ரோடை நம்ம நிறைய இடம் பார்த்துருக்கோம், பட் கோபுரம் உங்ககிட்ட காட்டுறேன் வேற லெவலில். ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி தாங்க இருக்கு. என்னங்க சந்தோஷம், காசு சம்பாரிச்சு என்னங்க பண்ண போறீங்க? மணி cannot buy my happiness. என் கூட சுற்றுற பசங்களை சொல்லியிருக்காங்க, இவன் என்னடா சுற்றி காசை வேஸ்ட் பண்ணிருக்கான். நிறைய பேர் என் மேலே பரிதாபப்படுவாங்க. ஆனால் நான் எப்படி, நான் தாங்க அவங்க மேலே பரிதாபப்படணும். ஏன்னா மணி cannot buy my happinessங்க. ஏன்னா நமக்கு இப்போ கூட என் வாழ்க்கையில் யோசிச்சு பார்த்தா கூட வைங்களேன், சுத்தாத இடம் இல்லை. எல்லாரும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் கவர் பண்ணிட்டோம், கேரளா நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். பட் இன்னும் நம்மளோட ரூலிங் இன்னும் இந்தியாவில் ஆரம்பிக்கல. கொஞ்சம் பொறுமையாக இந்தியா ரைடு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவே பூந்து விளையாடிடலாங்க. அடாடாடாடாடா, வழி வேற லெவலில் இருக்கு. என்ன கதை, சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. இண்டிகேட்டர் போடாமே திருப்புவாங்க, அப்பதாங்க வரும் பாருங்க ஒரு ஆத்திரம். லாரி டிரைவர் மேலே எனக்கு எப்பயுமே மரியாதை ஜாஸ்தி, அது வந்து நான் சொல்றேன். வழி சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஒரு செகண்ட் நீங்க திருப்புறீங்க அப்படின்ற பட்சம் இண்டிகேட்டர் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. நான் வந்துட்டு நல்லா ஸ்பீடா ஓட்டுறேன், ஆனா அந்த கட்ட வரல் இண்டிகேட்டர் விளையாடிட்டே இருக்கும் நமக்கு. அடாடாடாடா நேரம் நல்லா. ஓ மை காட், ஓ மை காட். R15 எடுத்தேன்னு எனக்கு கைக்கு வராம தாங்க இருந்துச்சு V3. இப்போ நல்லா கைக்கு வந்துருச்சு. பையன் அப்படியே சொல் பேச்செல்லாம் கேட்குறான். எதோ அப்படின்ட்டு நம்ம V4 பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் மேலே இருக்கும். அந்த டைமில் நம்ம நல்லா ஈஸியாக கட்டடிச்சு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் V3 பார்த்தீங்கன்னா ரொம்ப குடிஞ்சு ஓட்டுறோன்னா முதுகு வலிக்கலையான, முதுகு ஸ்டார்டிங் வலிச்சிச்சு. இப்போ நமக்கு பழகிருச்சுங்க. ஏன்னா தெரியும் நமக்கு, ஏன்னா பைக்கில் நமக்கு அவ்வளோ 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 பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த ரைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வேறு 390 கேட்டிருந்து இன்னொரு ப்ரோ இருக்காரு, 390 கேட்டிருந்தால் தந்திருப்பார். ஆனால் 390ல் ஊற்றுறளவு எனக்கு சத்தியமாக காசு இல்லை. ஏன்னா இந்த ரைடை பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியே கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா ஜாலி பண்ணுங்க, எங்கிட்டே கேட்டிருக்காங்க. LTF மேலே நல்லா உங்களுக்கு மிஸ்ட்டு தெரியுது, வெயிட் பண்ணுங்கள், நம்ம உங்கள் ஃபோனில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு மினிட், ஒரு நிமிஷம் ஃபோனில் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரைட் எடுத்தால் கோத்தகிரி போய் ஜாயிண்ட் ஆயிரும், லெஃப்ட் எடுத்தால் குன்னூர் வழி ஜாயிண்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் அந்த போர்டு பார்த்தாலும் எனக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பிக்சல் ஒன்று இருக்குங்க. அந்த மலைக்கிட்ட வழி சூப்பராக இருக்குதுங்க. கேமரா ஆனில் தாங்க இருக்கும். ஐயோ ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்குது, மாறியாக தான் இருக்கும். ஊட்டிக்கு பார்த்தா 49 கிலோமீட்டர் இருக்குங்க. வரும்போது நம்ம, அதாவது நம்ம ரிட்டர்ன் வரும்போது கோத்தகிரி இப்படி தான் ஜாயிண்ட் ஆகி இப்படி தான் நம்ம வந்து வருவோம். நான் வந்துட்டு இங்கே முன்னாடி, ஏன்னா சரியான பசிக்கு முன்னாடி போய் டீ குடிச்சிட்டு போகலான்னு தான் இருக்கேன். பட் ஊட்டியிலோட ஃபேவரட் கடை இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டீ ஒரு 3 டீ இல்லை 4 டீ நானே குடிச்சிருவேன்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம் தாண்டியாச்சுங்க. இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அந்த பிளாக் தண்டர் ஒன்று வரும். என் கிளாஸ் பசங்கிட்ட சொல்லியிருக்கேன், அவனுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் எவன்டா வரது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு வண்டர்லா போனாங்க. வண்டர்லா பார்த்திங்கன்னா ஜாலி பண்ணிட்டோம். எங்கள் கிளாஸ்லேயே வச்சு எங்கள் கேங் மாதிரி யாரும் என்ஜாய் பண்ணுறதில்ல, அந்த அளவுங்க. என் கேங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்துட்டு எல்லா பசங்களோட பேசுகிறாள். எல்லா பசங்க 2 பொண்ணுங்கிட்ட மட்டும் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். ஏன்னா க்ளோஸாக இருப்பேன்னா அவங்களை பிடிச்சி அடிக்கிறது, தோல் மேலே கை போடுறது, அந்த மாதிரிங்க. பேர் பார்த்துக்கிட்டு பொண்ணு பேர் நேம் சொல்ல விரும்பல, பட் நான் அவங்கள பார்த்தீங்கன்னா செல்லமாக கூப்பிடுவேன். ஒரு பேர் பார்த்தீங்கன்னா லட்டுங்க, இன்னொரு பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனந்துங்க. அது ஆனந்து பேர் சொல்லும் போது இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா 2 பேரும் நல்லா தங்கம். LTF இங்கே 221 ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க. ஸோ ஃபுல்லாக காலின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இப்படி நொறுங்கி ஏறிச்சு? ஒன்றுமே இல்லைங்க, ஃபோக்கு பெண்டு, இண்டிகேட்டர் எல்லாம் அடி. சே, அவரை ஓட்டிட்டு போனவருக்கு ஒன்றா இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக வண்டியே இல்லைங்க, ஒரு சைடு அப்படியே பெண்ட் ஆயிடுச்சுங்க, ஃபோக்கே பெண்டு. ஸோ இது மாதிரி ரைட் பண்ணும்போது சேஃபாக ரைட் பண்ணுங்கப்பா. அதுவா அங்கே தாங்க சொல்லியிருந்தேன். எனக்கு ஏதோ ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டை பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே ஒரு மாதிரி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாகும். ஸோ இங்கே நல்லா மிஸ்ட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மேலே மிஸ்ட் ஆச்சுன்னா பரவாயில்லைங்க. மிஸ்ட் இருக்குன்னா, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அலோடு இல்லை. நம்ம கோப்ரோ பேக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லேயர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முன்னாடி போய்ட்டு அவங்ககிட்ட அலோடாக பர்மிஷனாக கேட்டு அதை மட்டும் கீழே எடுத்து போட்டுடலாங்க. ஸோ மேலே நல்லா மிஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கிளைமேட் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேங்க.
இந்த பிளாக் தண்டருக்கு தாங்க என் கிளாஸ் பசங்களை வாங்கடா அப்படின்னா இவனும் வரமாட்டேன்ட்டாங்க. இங்கே தான் இருக்குது, இதான் விளாகில் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே சூப்பராக இருக்குங்க பிளாக் தண்டர். நம்ம பசங்களை கூப்பிட்டு எவனும் வரமாட்டேன்றாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நான் அப்படியே க்ளவுஸை கையோட கழட்டி முதல்ல ஆடியோவில் ரெக்கார்டாக தான் பார்க்கணும். ஏன்னா கோபுரம் கொஞ்சம் ஃபால்ட்டு பண்ணுதுங்க ஒவ்வொரு வாட்டி ஆன் பண்ணிட்டு ஆஃப் ஆகும்போது. அதெல்லாம் ஆடியோ முதல்ல ரெக்கார்டாக தான் பார்த்துக்கலாம். வா, இங்கிருந்து பார்க்க வேறு ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே நல்லா கண்டென்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் கீழே பார்த்துக்கிட்டு நல்லா குளிர் நல்லா இதாக ஆரம்பிச்சிருச்சேன். தெரிஞ்சு நான் மேலே மிஸ்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னோட எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பையன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். நல்லா முறுக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தூரம் முன்னாடி போனதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குங்க. அது அவ்வளோட இல்லையான்னு தெரியல. ஏன்னா நம்ம கோபுரம் மழையில் நனைஞ்சா எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அது அண்ணாட போய் கேட்டு பார்க்கலாம். பட் பேக்குள்ளே தான் இருக்குது, அது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாங்க, ஏதோ போய் கேட்டு பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மரமாக இருக்குங்க. வேறு லெவல் இருக்குது. சில்னஸ் நல்லா ஃபீல் ஆகுது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம அஃபிஷியலாக மோடோவில் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ரூலிங் ஆரம்பிக்க வேண்டியதான். நம்மளோட ஈசாவில் தாங்க ரைட் பண்ணிட்டுருக்கோம். க்ளவ்வே முதல்ல எடுத்து வச்சிடணுங்க. உண்மை ஸோ இங்கே வந்துட்டு ஃபோட்டோ வீடியோவில் எடுத்திருந்தோம். ஸோ முன்னாடி வந்து செக் போஸ்ட்டில் ஒரு போலீஸ் அண்ணா நின்றுருந்தாங்க. அதனால் வந்துட்டு கேமரா பார்த்து தம்பி எங்களையெல்லாம் வீடியோவில் போட்டுறாதீங்க அப்படின்னு ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு GoPro Hero 3 வச்சுருந்தோம். அந்த கேமராவில் வரும்போது அந்த அப்படி தான் சொன்னாங்க. பட் அந்த வீடியோ இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஒன்று இருந்தால் நான் உங்களுக்கு அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேங்க. உண்மையாக சொல்ல போனால் ஒரு சில இடத்துல போலீஸ் அண்ணா நல்லாவாக இருப்பாங்க. ஒரு சில இடத்துல யூடியூபர்ஸை பார்த்தாலே பையன் மாலு போட ஒரு ஃபைன் அப்படின்னு சொல்லி சீதனை வாங்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. பேக் மட்டும் போட்டுக்கிறியா? ஃபுல்லாக இந்த காட்டுமா இருக்கிற இடத்துல தான் அங்கே ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வழி வேறு லெவலில் இருக்குது. ஸோ தம்பிங்களா, காசு பொறுமையாக சேர்த்திக்கலாம்டா. முதல்ல வண்டிக்கு பெட்ரோலை போட்டு ஊர் சுற்றுற வழியாக பாருங்கள். ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி காசு உடம்புல சக்தி இருக்க வரைக்கும் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் வயசு போச்சுன்னா திரும்பாது. ஓ மை காட், வழியாக பாருங்கப்பா. எட்டிஃபை அதாங்க நம்மளோட ஃபேவரட் கடை. வந்துருச்சு. இந்த கடை நம்ம ரெகுலராக டீ குடிப்போம். இங்கே நின்று டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். அம்மே அப்படியே இருங்க. நான் 2 லைட்டுண்ணா டீ இருக்காண்ணா. 2 லைட்டுண்ணா சக்கரை தஸ்தி. லைட்டு தானே? இன்னொரு காஃபி ஒன்று, ஒரு லைட் ஒன்று, சக்கரை தஸ்திண்ணா.